Hi friends, good morning. இன்னைக்கு ஆகஸ்ட் 1க்கான நியூஸ் பேப்பர் அனாலிசிஸ் தான் பார்க்க போறோம். ரோ ஓவர் எக்ஸ்பஞ்சிங் எம்பிஸ் ரிமார்க் privilege notice against பிரைம் மினிஸ்டர் ஃபார் வீடியோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல எக்ஸ்பஞ்சிங் அப்படின்னா அன்வான்டட் எம்பிஸ் ரிமார்க்னு அர்த்தங்க. லோக்சபா வாஸ் அட்ஜார்ன்ட் ஆன் வெனஸ்டே amid an uproar by opposition MPs over BJP MP Anurag Thakur's remark on cash made in the house during the debate on the union budget on Thursday அப்படின்னு இருக்குங்க. இதுல வந்து லோக்சபா அட்ஜார்ன் ஆன் வெனஸ்டே, சோ வெனஸ்டே தள்ளி வைக்கப்பட்டது, ஒத்தி வைக்கப்பட்டது. amid an uproar, so because of an amid an because of an சலசலப்பு uproar by opposition MPs வந்து ஒரு சர்ச்சை கொண்டு வந்தாங்க. ஓவர் பிஜேபிஸ் எது சம்பந்தமாகனா பிஜேபியோட எம்பி அனுராக் தாக்கூரோட ஒரு சில கமெண்ட்ஸ்னால ரிமார்க்ஸ் ஆன் காஸ்ட் மேட் இன் த ஹவுஸ் டூரிங் த டிபேட். சோ காஸ்ட் எல்லாம் வந்து நம்ம இங்க பாக்குறோம் அப்படின்ற ஏதோ ஒரு கமெண்ட் மேல இவங்க வந்து அது சம்பந்தமா ஒரு சலசலப்பு வந்து அட்ஜார்ன் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. சோ அமித் அண்ட் அப்படின்னா பிகாஸ் ஆஃப் அன் அர்த்தங்க. கான்ட்ராவென்ஷன் அப்படின்னு இங்க ஒரு வார்த்தை இருக்கு, அதுக்கான மீனிங் வந்து அகேன்ஸ்ட் ரூல்ஸ் அண்ட் லா. அடுத்தது வந்து பாருங்க, ஹெச்சி ஆர்டர்ஸ் இன்ட்ரிம் இன்ஜங்ஷன் ஆன் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஃபுட் ஸ்டால்ஸ் அப்படின்னா ஃபுட் ஸ்டால்ஸ் டெம்பரவரியா, இன்ட்ரிம்னா டெம்பரவரியா நிப்பாட்டி வைங்கன்னு சொல்லியிருக்காரு. இப்போ கிரிமெட்டோரியம் அப்படின்னா என்னதுன்னா கல்லறைன்னு அர்த்தங்க. ஷா பினராயி ஸ்பேர் ஓவர் டிசாஸ்டர் வார்னிங் அப்படின்னா இந்த டாபிக்ல அவங்களுக்கு வந்து ஒரு வாக்குவாதம் வந்துச்சு. ஸ்பேர்னா வாக்குவாதம். அன்நேச்சுரல் டிசாஸ்டர், கேரளா மஸ்ட் ரெஸ்டோர் denuded flora and rehabilitate people in vulnerable areas. So denuded அப்படின்னா அழிஞ்சு போனன்னு அர்த்தம். அழிஞ்சு போன தாவரங்களை திரும்பி கொண்டு வரணும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி ரொம்ப ரிஸ்க் ஜாஸ்தி இருக்கிற ஏரியாஸ், அததான் வல்னரபிள் ஏரியாஸ், வீக்கர் ஏரியாஸ் எல்லாம் அதுல இருக்கிற மக்களை மறுகூடி பெயர்ப்பு பண்ணணும், அதாவது அவங்கள நல்ல இடத்துக்கு மாத்தணும். அடுத்து ப்ராப்ளம் பவர். இப்ப நம்மளோட ப்ராப்ளமே என்ன? மின்சாரம் தான் ப்ராப்ளம். இங்க பவர்னா எலக்ட்ரிசிட்டி. ஸ்மால் மாடுலர் reactors must deal with the cost of proliferation resistance. இப்போ proliferation resistance நீங்க இருக்கு அப்படின்னா என்னன்னா டெக்னாலஜியை மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது, நம்ம சொன்னதுக்கு மேல ப்ரொடியூஸ் பண்ணக்கூடாது, இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் proliferation resistance. இதுக்கு நிறைய காசு தேவைப்படும் அப்படின்னு சொல்றாங்க. நிறைய பாலிடிக்ஸ் நியூஸ் நம்மளுக்கு வேண்டாம். அடுத்து இந்தியன் ஏர்ஃபோர்ஸோட லார்ஜஸ்ட் எக்ஸசைஸ் வந்து என்னவா இருக்க போகுதுன்னா தரங் ஷாக்கி அப்படின்னு இருக்க போது. இதை 18 கண்ட்ரிஸோட சேர்ந்து நம்ம செய்ய போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்மளோட ஏர் மார்ஷல் ஏபி சிங் சொல்லியிருக்காங்க, வைஸ் சீஃப் ஆஃப் ஏர் ஸ்டாஃப். அடுத்தது வந்து பாருங்க, கோஆபரேட்டிவ் பேங்க்ஸோ ரீஜனல் ரூரல் பேங்க்ஸோட ஏடிஎம்ஸ்லயோ ஒரு சின்ன ராம்சம் வேர், அது ஒரு வைரஸ்ங்க, அது அட்டாக் ஆயிடுச்சுன்னா திரும்பி பணம் கொடுத்தாதான் அதை வந்து அந்த அட்டாக் பண்ணவங்க வந்து எடுத்துடுவாங்க. சோ அந்த ராம்சம் வேர் அட்டாக் ஆனதுனால யூபிஐ அண்ட் ஏடிஎம் சர்வீசஸ் வந்து துண்டிக்கப்பட்டிருந்துச்சு. எங்கன்னா ஆர்ஆர்பி கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ்ல. அவங்க எல்லாம் சி எட்ஜ் அப்படின்னு சொல்லி ஒரு சாஃப்ட்வேர் யூஸ் பண்றாங்க. அந்த சி எட்ஜ் சாஃப்ட்வேர் வந்து யார் டெவலப் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எஸ்பிஐ, அப்புறம் டெக்னாலஜி பார்ட்னர் வந்து டிசிஎஸ், டாடா கன்சல்டன்சிஸ். So in 3 year power cuts in India will rise, says report. So இன்னும் 3 வருஷத்துல எலக்ட்ரிசிட்டி குறைக்கிறது, எலக்ட்ரிசிட்டி இப்ப பவர் போய் ஷட் டவுன் ஆயிருது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஜாஸ்தியா இருக்கும் இன்னும் 3 வருஷத்துல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ ஜூன் மந்த் நம்மளோட கோர் செக்டார் ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், ஒரு 8 இம்பார்ட்டன்ட் செக்டார் தான் கோர் செக்டார்னு சொல்லுவோம். எலக்ட்ரிசிட்டி, பெட்ரோலியம், கோல், ரெனியூவபிள் எனர்ஜி, அந்த மாதிரி ஒரு 4 சிமெண்ட், ஃபர்டிலைசர்ஸ், இந்த மாதிரி ரொம்ப இம்பார்ட்டன்டா இருக்கு. சோ அதெல்லாம் வந்து 4% குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சோ எஸ்எஃப்எல் Q1 ஸ்டாண்ட் அலோன் நெட் ரைசஸ் அப்படின்னு இருக்கு. ஸ்டாண்ட் அலோன் அப்படின்னா ஒரே ஒரு டிபார்ட்மெண்டோட ப்ராஃபிட். சோ இதுல வந்து சுந்தரம் பைனான்ஸ் லிமிடெடோட ப்ராஃபிட் மட்டும் சொல்லியிருக்காங்க. அப்பனா என்ன அர்த்தம்? சுந்தரம் ஃபாஸ்ட்னர்ஸ் லிமிடெடோட ப்ராஃபிட் மட்டும் சொல்லியிருக்காங்க. அது கூட இன்னும் நிறைய கம்பெனிஸ் இருக்குன்னு அர்த்தம். So RBI proposes regulations for safer digital payments. So digital payments-ல இன்னும் செக்யூரிட்டி பண்றதுக்காண்டி அவங்க வந்து ஆல்டர்னேட் ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் ஒரு சிஸ்டத்தை கொண்டு வராங்க. சோ அந்த ஆல்டர்னேட் ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு கோடு மாதிரி, ஒரு பின் மாதிரி ஒண்ணு ஜெனரேட் ஆகும். அது வந்து ஒரே ஒரு டைம் தான் ஜெனரேட் ஆகும். அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது ஆர்பிஐல அந்த ஆல்டர்னேட் ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன்னா என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபேக்டர் ஒண்ணு ஜெனரேட் ஆகும் டைனமிக்கா. கான்ஸ்டன்டா இருக்காது, அப்பப்ப உங்க டிரான்சாக்ஷனுக்கு ஏத்த மாதிரி ஜெனரேட் பண்ண முடியும். ஒரு தடவை தான் அதை யூஸ் பண்ண முடியும். ஒரு ஓடிபி மாதிரி ஜெனரேட் ஆகுங்க. இது போக பேங்கிங் ரெகுலேட்டர்ஸ் யாரா? ஆர்பிஐ தான். அந்த ஃபேக்டர் என்னன்னு நம்ம தான் கெஸ் பண்ணணும், அதோட ரிஸ்க் என்னன்றதையும் நம்ம தான் பார்க்கணும்னு சொல்லியிருக்காங்க. சரிங்க, என்னென்ன டிரான்சாக்ஷன்
டிரான்சாக்ஷனுக்கு இந்த ஆத்தென்டிகேஷன் கொண்டு வராங்கன்னு பாத்தீங்கன்னா கான்டாக்ட்லெஸ் கார்ட்ஸ்ல 5000 ரூபாய்க்கு கீழே, அதாவது 2000 ரூபாய் வரைக்கும் கான்டாக்ட்ல கேட்காதுன்னு நினைக்கிறேன். 2000 ரூபாய்க்கு மேல 5000 ரூபாய்க்கு கீழே நீங்க வாங்குனீங்கன்னா இந்த கார்டு வந்து இந்த ஆத்தென்டிகேஷன் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் 1 lakh rupeesக்கு மேல நீங்க கிரெடிட் கார்டுல பேமெண்ட் பண்ணாலோ இல்ல பிரீமியம் கட்டினாலோ அப்ப இந்த ஆத்தென்டிகேஷன் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அதர்ஸ் கேட்டகரியில, அதாவது நம்ம வந்து ஒரு டெபாசிட் போடுறோம் அப்படி அந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சுன்னா 10 லட்சம் ரூபாய் வரைக்கும் நீங்க பண்ணிக்கலாம். இதை அண்டர்டேக் பண்ற டிஜிட்டல் பேமெண்ட்ஸ்னால அதை எடுத்து நடத்துறது நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா தாங்க. இந்த இடத்துல பாருங்க, பங்களாதேஷ்ல பெரிய கலவரம் போயிட்டு இருக்கு இந்த வேலையின்மை காரணமாக. அதுல வந்து ஷஃபிள் இருக்கு பாருங்க, பீப்புள் ஷஃபிள் வித் செக்யூரிட்டி பர்சனல்னு இருக்கு. ஷஃபிள் அப்படின்னா பயங்கரமா சண்டை போடுறது. ஆனா இந்த இடத்துல ஷஃபிள்னா கொஞ்சம் ஒரு ஷார்ட் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால வந்த ஒரு சின்ன குவாரல், அவ்வளவுதான். ஷார்ட் கன்ஃபியூஸ்டு ஃபைட்ன்றது வந்து ஸ்கபிள். இங்க அதுக்கு அடுத்து ஒண்ணு நியூஸ் இல்ல. அடுத்தது வந்து கேக்வாடு 71 இறந்துட்டாரு, பாஸ்டவேன்னு இருக்கு. என்னையோட வேர்டு வந்து என்னதுன்னா டெப்ரேஸ், த ரிமைன்ஸ் ஆஃப் சம்திங் தட் ஹஸ் பீன் டெஸ்ட்ராய்ட். அதாவது நம்மளோட எச்சங்கள்ங்க, அதாவது மீதி. இப்போ ஒரு ஃபாசல் ஃபியூயல் எடுக்கிறோம்னா அது வந்து நம்ம இயற்கையோட பிரஷர் அண்ட் வெதர்னால கொண்டு வரப்பட்ட ஒரு எச்சம், மீதி. இன்னையோட கரண்ட் அஃபேர்ஸ் இவ்வளவுதாங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். உங்க சஜஷன்ஸ், உங்க ஃபீட்பேக்ஸ் தயவு செஞ்சு கமெண்ட்ல அனுப்புங்க, எங்களுக்கும் என்கரேஜிங்கா இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.